இந்தியாவில் மெஜாரிட்டியாக ஆட்சி அமைக்க முடியாமல் போனதற்கு பாரதிய ஜனதாவின் மிக முக்கியமான 6 காரணங்கள், அதுவும் வட இந்திய மாநிலங்களில் அவர்களுக்கு இந்த தோல்வியை கொடுத்திருக்கிறது. அதன்படி இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலமாகவும் 16 கோடி மக்கள் வாழ்கின்ற மிகப்பெரிய மாநிலங்களில் ஒன்றான பாஜகவின் முதுகெலும்பாக இருந்த உத்தரப்பிரதேசத்தில் அது 8% வளர்ச்சி சரிவடைந்துள்ளது தெரிகின்றது. அதோடு அந்த மாநில மக்கள் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மக்களவைத் தேர்தலில் எப்படியும் வெற்றி பெற்று விடலாம் என்ற அதீத நம்பிக்கையோடு இருந்ததையும் அந்த பாஜகவினுடைய தோல்விக்கு பின்னால் நடந்த அறிக்கையில் 40,000 பேர்களில் எடுத்த கருத்து கணிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில ஆட்சியில் RSS உள்ளிட்ட கட்சியினுடைய முக்கியஸ்தர்களுடைய தலையீடு உள்ளது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது RSS தனியாகவும் பாரதிய ஜனதா தனியாகவும் ஆவர்த்தனம் செய்தார்கள். இது பாஜகவுக்கு அந்த மாநிலத்தில் 2வது கட்டமான மிகப்பெரிய அதிருப்தியை மக்களிடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. 3வதாக MLAக்களுக்கு எந்த அதிகாரமும் உத்தரப்பிரதேசத்தில் இல்லை. கட்சியின் நிர்வாகிகளின் முடிவை தான் அவர்கள் செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக யோகி ஆதித்யநாத் அவருக்கு நெருக்கமானவர்கள் அம்மாநில கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருப்பதும் ஆகவே கீழ்நிலையில் இருப்பவர்களுக்கு மோதலை ஏற்படுத்தி உள்ளது. அதனைத் தொடர்ந்து 3 ஆண்டுகளில் 2022க்கு பின்பு ஆட்சி வந்த யோகி ஆதித்யநாத் 3 ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு, கல்வி உள்ளிட்ட துறைகளில் நடத்தப்படும் தகுதி தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு சம்பவம் 15 முறை நடந்துள்ளது. காவல்துறை தேர்வுகளில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இது எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டி பேசுவதற்கு, அதாவது பாஜகவுக்கு எதிராக அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிட்டது. அரசு வேலைகளுக்கு நடைபெறும் தேர்வுகளில் நேர்மை இல்லை என்பது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை அரசு இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது பேசுபொருளாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 5வது காரணமாக, வழக்கமாக பாஜக பல சாதி அமைப்புகளின் வாக்குகளை பெறுவார்கள். இந்த முறை குருமி மற்றும் மௌரியா ஆகிய சமூகங்கள் பாஜகவிற்கான ஆதரவை இந்த தேர்தலில் வழங்கவில்லை. இதனால் பாஜகவிற்கு வாக்குகள் குறைந்துள்ளது. ராஜ்பூத் சமூகத்தின் வாக்குகளும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதோடு கட்சி தொண்டர்களுக்கிடையில் உயர் சாதி மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் சாதியினிடையே மிகப்பெரிய அதிருப்தி நிலவுகிறது. புரியும்படி சொன்னால், பாரதிய ஜனதாவில் உயர் சாதியினர் ஒரு அணியாகவும் பிற்படுத்தப்பட்ட OBCயினர், தலித்துகள் மற்றொரு அணியாகவும் செயல்பட்டது தலைவர்களிடையே மிக பெரும் சமமின்மையை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக பல்வேறு தலையிட்டு எல்லோரும் சமம்தான் என்பதை உறுதிப்படுத்தி தேர்தலுக்கான பணிகளை கவனம் செலுத்துவதை நோக்கமாக இதில் பின்பு கொள்ள வேண்டும் என்று அந்த தேர்தலுக்கு பின்னான ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. இறுதியாக 6வது முறை இந்த சதா அடிப்படையில் தலித் வாக்குகள் இம்முறை பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்கவில்லை. அதாவது தலித்துகளுடைய வாக்கு சதவீதத்தில் கடந்த முறை கிடைத்த வாக்குகளில் 10% வாக்குகள் குறைந்து விட்டன. மாயாவதியினுடைய சொந்த சாதியினரே பலர் இடம் மாறி சமாஜ்வாடி மற்றும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தது பாஜகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. தேர்தல் வாக்கு சேகரிப்பின் போது இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி தலைவர்களின் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. பழைய பென்ஷன் திட்டம், அக்னிவீர் திட்டம், வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவை வயதானவர்களையும் இளைஞர்களிடையும் பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியது. வாரணாசி தொகுதியில் 28 தொகுதிகளில் 8இல் பாஜக வெற்றி பெற்றது. பிராஜ் தொகுதியில் 13இல் 8 இடங்களை பெற்றது. யோகி ஆதித்யநாத் கோட்டையாக கருதப்பட்ட கோரக்பூரில் பிஜேபி 13 தொகுதிகளில் வெறும் 6இல் மட்டுமே வென்றது. அயோத்தியாவில் 16க்கு 7 இடங்கள் என மிக மிக மோசமான வெற்றியை பதிவு செய்தது பாஜக. கான்பூர், பந்தல்கண்ட் ஆகிய தொகுதிகளில் கடந்த தேர்தலில் பெற்ற இடங்களை கூட பெற முடியாத படுதோல்வியை பாரதிய ஜனதா சந்தித்தது. துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியா
கடந்த சில தினங்களுக்கு முன்பு அரசை விட அமைப்பு பெரியது, அமைப்பை விட பெரியவர் யாருமில்லை என்று யோகி ஆதித்யநாத்துக்கு எதிரான கருத்தை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தார். இது யோகி ஆதித்யநாத் குறிப்பிடுவது போல இருப்பதாக சிலர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் உண்மையில் ஊபியில் பிற்படுத்தப்பட்டோர் வாக்குகள் கணிசமாக உள்ளது. அதை பெற வேண்டும் என்ற முனைப்பில் பாஜக புதிய செயல் திட்டங்களை வகுக்கலாம் என்று எதிர்பார்க்கலாம். அதோடு ஊபியில் கட்சி நிர்வாகிகளை மாற்ற பாஜக தலைமையிடம் முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் மிக முக்கிய மாநிலமாகவும் 80 தொகுதிகளில் இந்த முறை 70க்கு மேல் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்ன நிலையிலும் எந்த வெற்றியும் பெறாமல் அவர்கள் தோல்வி அடைந்திருப்பது பாரதிய ஜனதா தனித்து பெரும்பான்மையோடு இந்தியாவில் ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் தவறியிருப்பதை காட்டியிருக்கிறது. குறிப்பாக ராம் ஜென்ம பூமி முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை மக்கள் விரும்பவில்லை. அயோத்தியாவில் ராமருக்கு கோயில் கட்டிய போதும் அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ஃபைசலாபாத் தொகுதியில் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். குறிப்பாக தலித்துகள் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய வாக்கு சதவீதத்தில் பெரும்பான்மை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். எந்த காலத்திலும் மதவாதமும் சாதிவாதமும் இனவாதமும் வெற்றி பெறாது என்பதற்கு பாஜக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நல்ல பாடத்தை படித்திருக்கிறது. குறிப்பாக கல்வி, வேலைவாய்ப்பு இவைகளுக்கு முக்கியம் தராத ஒரு அரசு எந்த நிலையிலும் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்பதுதான் பாரதிய ஜனதாவின் இந்த தோல்வியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. நன்றி.